பூதப்பாண்டி என்ற ஐயா தோழர் ஜீவானந்தன் தான் சிராவையில் வந்து மகாத்மா காந்தி இயக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு நினைவிடத்தை அமைக்கிற போது காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஐயா மகாத்மா காந்தி அவர்களே, சனாதனத்திலே தீண்டாமையை கடைபிடிக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கல, அதை நான் எதுக்கிறேன். ஆணுக்கும் பெண்ணும் சமம் இல்லை என்று சொல்லப்படுது, அதையும் நான் எதிர்க்கிறேன். அதனால இந்த ரெண்டு கருத்தையும் நான் எதிர்க்கிறேன்னு ஒரு கடிதத்தை எழுதுறார். அந்த காலத்தில் கடிதம் எழுதுகிற வழக்கம் இருந்திருக்கு. ஆமா, அந்த கடிதம் எழுதினாலும் சில பேர் எழுதுற கடிதம் போய் சேராதான், பாதியில நிறுத்தி போடுவாங்க. ஆனாலும் அந்த கடிதத்துக்கு பதிலும் போட மாட்டாங்க. ஆனா மகாத்மா காந்தி பதில் போட்டிருக்கிறார். தோழர் ஜீவா, உங்க கடிதத்தை படிச்சேன், இரவு முழுவதும் என்னால தூங்க முடியல, ஒரு முறை காரைக்குடி வரும்பொழுது உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு மறு கடிதம் எழுதிட்டாரு. சூப்பர்யா. யாருக்கு எழுதுறாரு? ஜீவாவுக்கு எழுதுறாரு. எழுதுனது ஜீவா மகாத்மா காந்திக்கு. அவருடைய இயக்கத்துல தான் இவர் இருக்கிறார். இப்ப காரைக்குடிக்கு வந்துட்டாரு மகாத்மா காந்தி. தோழர் ஜீவானந்தத்தை சிராவையில் வந்து சந்திக்கணும்னு சொல்றாரு. கூட இருந்த ராஜாஜி அவரை போய் சந்திக்க வேணாம், கூட்டிட்டு வர்றேன்னாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம தான் சந்திக்கணும். இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா வீட்டுக்கே வர சொல்லி சந்திக்கலாம். அவர் மகாத்மா காந்தி மனித மாண்பை மதிச்சாரு. சிராவையலுக்கு வந்து நேரடியா சந்திச்சார். இப்ப சிராவையலுக்கு வருகிறார். தோழர் ஜீவானந்தத்தை கூப்பிடுறாரு. அது வரைக்கும் அவர் பார்க்கல. 19 வயது இளைஞன் ஆசிரியர் வந்து நிற்கிறார். யார்? நீங்க தான் ஜீவானந்தமா? நான் தான். கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல, உங்களை சந்திச்சே ஆகணும்னு வந்தேன்னார். சொந்த இயக்கத்தில் சொந்த கருத்தை சொந்த தலைவனை எதிர்த்து கடிதம் போட முடியுமா? இப்போ ஒரு வார்த்தை பேசிட்டு நீங்க நடமாடுவீங்களா? கிளை செயலாளர் போட்டுருவேன் உங்களை. எப்படி இருக்கு நிலைமை? ஆனா அவரு நேருக்கு நேரா கருத்தை பதிவு செய்தாரு. 2 பேருக்கு வாக்குவாதம் நடந்து. எல்லா தப்பும் செய்கிற பிராமணனுக்கு என்ன பேர் வைப்பீன்னு கேட்கிறாரு. எல்லா அயோக்கியத்தனமும் செய்கிற பிராமணன் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கிறாரு. மகாத்மா, அவன் தவறான பிராமணன் சொல்லுவோம்னாரு. உங்களோட இயக்கத்தில் இருக்க நான் என்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாரு. முடியுமா? துணிச்சல் இருக்கா? தலைவனை எழுத்து பேச யாருக்காது? இப்ப நேருக்கு நேரா தலைவர் சொல்றார், ஒரு பிராமணன் தவறு செய்து விட்டால் அவன் குற்ற பிராமணன் பேர் வைப்போம்னு காந்தி சொன்ன பொழுது உங்க இயக்கத்தில் நான் இருக்க, நான் மறுபரிசீலனை செய்கிறேன்னாரு. இதுல என்ன பெரிய திறந்த தெரியுமா? 2 பேருமே சிறந்தவர்கள். இவருடைய கருத்தை சொல்றதுக்கும் உரிமை இருந்திருக்கு, அதை கேட்கிற பக்குவமும் காந்திக்கிட்ட இருந்திருக்கு. இப்பன்னா வெளியில போக முடியாது, சொல்லிட்டு போயிருவேன். நீ மேடையை விட்டு இறங்கி ஒரு கருத்தை எழுத்து சொல்லிட்டு நடமாட முடிஞ்சிருமா? இப்ப என்ன நடக்குதுன்னு அவரவர் நிலையில எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட தோழர் ஜீவானந்தத்தினுடைய பெருமையை இந்த உலகறிய செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்து ஒரு மூட்டை நிறைய கட்சிக்காரங்க காசை வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. தோல்ல சுமந்துக்கிட்டு ரயில்ல போறாரு சென்னைக்கு. தொடர்வண்டி நிலையத்தில் போய் இறங்கணும்னு தோழர் அங்க வரவழைக்க வர்றாரு. பசிக்குது, ஒரு தேநீர் வாங்கி கொடுன்னு கேட்டாராம். அவர் கேட்டாராம், தோல்ல இவ்வளவு காசை வச்சிருக்கா, குடிக்காம சாப்பிடாம வந்தேன். சாப்பிடல, பசிக்குதியா? ஏன் காசு இவ்வளவு இருக்கே, சாப்பிட்டுருக்கலாமே. இது ஏன் காசு இல்லை, கட்சி தோழர்கள் வசூல் பண்ணி கொடுத்தது, கட்சி அலுவலகத்தில் சேர்க்க வேண்டியது என் கடமை, நீ வாங்கி கொடுன்னு சொல்லி வாழ்ந்தவர்களை மறந்து விட்டோம். என்ன நடக்குதுங்க? தாம்பரத்தில் அவ்வை பள்ளிக்கூடத்தை திறக்க போறாரு காமராஜர். அடிக்கல் நாட்டியது ஐயா தோழர் ஜீவானந்தம். போய் கூப்பிட்டுட்டு போறாரு, நீ அடிக்கல் நாட்டின பள்ளிக்கூடம் திறக்க போற வாப்பான்னு. காமராஜர்கிட்ட சொல்றாரு தோழர் ஜீவா, நீங்க போங்க, பின்னாலே வர்றேன்னு. 1/2 மணி நேரம் காலதாமதமாக வருகிறார் தோழர் ஜீவானந்தம். காமராஜர் முதலமைச்சர் கேட்கிறார், ஏயா இவ்வளவு தாமதமா வந்தீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன செய்ய சொல்றீங்க காமராஜ்? இருந்தது ஒத்த வேட்டி, துவச்சி காய போட்டுட்டேன், காய வேண்டாமா, கட்டிக்கிட்டு வர்றேன்னாரு. ஒத்த வேட்டியை காய வச்சு துவைச்சு போட்டு கட்டிக்கிட்டு வந்து கட்சி நடத்தி இந்த நாட்டை காப்பாத்தினாங்க. இன்னைக்கு யாரு எந்த வீட்டில் எத்தனை வேட்டியை அவுத்தான்னே தெரியல. ஆனாலும் நம்மளும் கொண்டாடுறோம். நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். எங்க செய்ய? காமராஜர் தோல்ல துண்டு போடுற பழக்கம் இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த பக்கம் தோல்ல போட்டு இந்த துண்டை இங்கிட்டு மாற்றி போட்டிருக்காரு. இந்த பத்திரிக்கைக்காரங்களுக்கு கண்ணை உறுத்திருச்சு. போயாம வந்து கேட்குறாங்க, ஏயா துண்டை மாற்றி போட்டியே, ஏன் துண்டை மாற்றி போட்டீங்க? அட விடுப்பா, தோல்ல துண்டு போடுறது 2 பக்கம் போடலாம் தானே. இங்கிட்டு போட்டிருந்தேன், இப்போ இங்கிட்டு போட்டிருக்கேன், இல்லை இங்கிட்டு போடுறேன், இங்கே எங்கிட்ட போடுறேன், விடு. நாட்டை துண்டு துண்டா போட்டாங்க, கேட்க நாதி இல்லை. ஆனால் அவர் தோல்ல துண்டு ஓடுறதுக்கு பின்னாலே கேட்டுக்கிட்டுறாங்க. சாயந்தரமா பார்த்தாரு காமராஜர், பத்திரிக்கைக்காரில் உட்கார வச்சு, இங்கே வாங்க, நான் தோல்ல துண்டு ஓட்டுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, ஏன் துண்டு ஓட்டுன்னு தெரிஞ்சுக்கணுமா, உட்காருங்கன்னு சொல்லி தோல்ல இருந்த துண்டை எடுத்து காமிச்சாராம். சட்டை கிழிஞ்சிருந்ததை மறைக்கிறதுக்கு துண்டு போட்டு வச்சிருந்தாராம். கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சர் காமராஜர். நினைச்சு பாருங்க என்ன நடத்துறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது
முருகன் என்னை ரொம்ப நெருங்கி கிட்ட வந்து சக்தி முருகன் ரூபாய் 501 வழங்கி இருக்கிறார்கள். நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம். காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதென்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடி இருக்கின்றார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் என்றார் ஒருத்தர். காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா என்றார். இடையில ஒருத்தர் வந்தார், பணம் என்னையா பணம், குணம் தானையா நிரந்தரம் இருக்கா? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று வள்ளுவர் சொல்லாததையா இனிமே சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட மாண்பு நிறைந்த இந்த தமிழகத்தை பார்க்கிற பொழுது வைங்க நாளே பணம் வந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் வந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. ஒன்றும் தெரியாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. ஒன்றும் தெரியாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாதாலை, என்ன அறிவு இருந்துட்டால் பணம் இல்லாதா உலகம் எந்த நாளும் மனிதனாக பதிக்க மாட்டாது. குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பும் பொருந்துவார்கள் கண்டு. உன்னால் அடைந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின் பொருந்துவார்கள் கண்டு. மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவு மேற்கொண்டு, நாய் அவனை மதித்து